So slope of constant pressure on TS diagram. Slope of constant on TS diagram. So என்ன வரும் நமக்கு slope of constant volume on TS diagram. So slope of constant pressure on TS diagram என்ன வரும் நமக்கு? So volume வந்து நமக்கு என்ன வரும்? So T divided by so இதனுடைய slope of constant volume on TS diagram வந்து நமக்கு என்ன வரும்? So T divided by CV. So T divided by CP. So இதை நோட் பண்ணீங்க. But in the two equations வந்து எங்க valid? So these two equations are valid for so these two equations valid for so என்ன வரும்? So these two equations valid for any real gas. So any so real and ideal gas. So any real and ideal gas. Any real and ideal gas. இதை நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? So இங்க பாருங்க கான்ஸ்டன்ட் பிரஷர். So கான்ஸ்டன்ட் பிரஷருக்கு என்ன வரும் ஆன்சர்? So constant pressure slope என்ன? So T divided by Cp. So constant volume. So constant volume என்ன வரும்? So T divided by Cv வருமா? So அப்ப இங்க பாருங்க ரெண்டு விஷயத்தை என்ன சொன்னீங்களா சார்? என்ன சார் இது? ரெண்டு ஸ்லோப் பத்தி லாஸ்ட் ஒன் எழுதுனீங்களே. நோட் பண்ணல. These two equations are valid for any gas. அதாவது real gas and ideal gas எதுக்கு வேணா valid ஆகும் நமக்கு. ஓகே சார். So அந்த ஈக்குவேஷன் இப்போ இதுல நம்ம என்ன படிச்சோம்? So கான்ஸ்டன்ட் பிரஷருக்கு வந்து T divided by Cp, கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு வந்து அது T divided by Cv. ரெண்டுமே நமக்கு என்னது பாசிட்டிவ் ஸ்லோப். So அதாவது TS அதாவது இங்க வந்து நமக்கு என்னன்னா டெம்பரேச்சர் என்ட்ரோபி வந்து நம்ம டிராப் பண்றோம். So டெம்பரேச்சர் என்ட்ரோபி கர்வ்ல வந்து இந்த ரெண்டுதையும் நம்ம இது பண்ணோம். அப்ப இங்க பாருங்க இப்ப நம்ம படிச்சோமா Cp கிரேட்டர் than Cv யா Cv கிரேட்டர் than Cp யா? So Cp greater than Cv. So அப்ப Cp உடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஓவராலா பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகும்? ஸோ கம்மியாகும். Cv உடைய வேல்யூ வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு என்னது கொஞ்சம் லெஸ். அப்போ இது வந்து டோட்டலா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இது பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்றதுனால நமக்கு என்னது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றப்ப என்ட்ரோபி என்ன ஆகும்? ஸோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த சைடு வரையணும். இப்ப ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இதுல வந்து நீங்க ஸோ இந்த கர்வ் வரையறோம். ரைட்டா? ஸோ அகைன் வந்து இந்த கர்வ் வரையணும். ஸோ அட் ஏ பாயிண்ட்ல ரைட்டா? இப்போ நீங்க இதுல பாருங்க. ஸோ இது வந்து இந்த கர்வ் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ இது வந்து தீட்டா 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து தீட்டா 2. ஸோ தீட்டா 2 வந்து ஸ்லோப் அதிகமா இருக்கு. எதை விட அப்படின்னா தீட்டா 1. ஸோ இதுல இருந்து பாருங்க ஸ்லோப் எதுக்கு அதிகமா இருக்கு நம்மளுக்கு? ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு தான் அதிகம். ஏன்னா இதோட சிவியோடைய வேல்யூ வந்து என்னது கம்பேர் டு சிபியோட வந்து லெஸ்ஸா இருக்கும். அப்போ ஓவரால் வந்து நமக்கு வந்து சிவி. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ டிஎஸ் டயக்ராம எதோடைய ஸ்லோப் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு?
ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் அதிகமா இருக்கும், அதுக்கடுத்து நமக்கு அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதெல்லாம் படிக்கும்போது ஆட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள்லாம் நம்ம போகும்போது கண்டிப்பா இந்த டேர்மா தெரியணும். ஏன்னா ரெண்டு கர்வுமே வரும் நம்மளுக்கு. ஸோ அதாவது டீசல் சைக்கிள்ல போகும்போது என்ன வரும் உங்களுக்கு, ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ரெண்டுமே சைமல்டேனியஸா அடுத்தடுத்து வரும். இப்போ எந்த கர்வு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போடணும், எதனுடைய ஸ்லோப் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கான ரீசன் தெரியணும். அப்போ இந்த ரெண்டு கர்வுல நம்மளுக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் நம்மளுக்கு என்னது அதிகமா இருக்கு. அப்போ ஸ்லோப் வந்து என்னது, இந்த θ2 அப்படின்றது வந்து என்னது, ஸோ கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இதை நோட் பண்ணிங்க. எப்பயுமே ஸ்லோப் வந்து அட்டிய பாயிண்ட்ல தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து TS டயக்ராம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஸோ அப்போ இது என்ன வரும், அட்டிய பாயிண்ட்ல. ஸோ அட்டிய பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன வரும், ஸோ இந்த இது வந்து θ1. ஸோ இந்த கர்வ் வந்து நமக்கு என்னது, ஸோ θ2. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ அப்போ TS டயக்ராம்ல எதோடைய ஸ்லோப் தான் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு, ஸோ வால்யூமுடைய ஸ்லோப் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஸோ ரெண்டுமே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சுங்க. ஸோ இதுல வந்து ஒரு 300 கெல்வின் வச்சுங்க. ஸோ இந்த இதுலயும் நம்மளுக்கு என்னன்னா, ஸோ கன்சிடர் 300 கெல்வின். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 300 கெல்வின் வந்து கன்சிடர் பண்றோம். இப்போ சிபியோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, வாட் இஸ் வேல்யூ சிபி. ஐடியல் கேஸ் எடுத்துங்க. சிபி வந்து ஏருக்கு என்ன வரும் நம்மளுக்கு 1.005. சிவி வந்து நம்மளுக்கு ஏருக்கு என்ன வரும் 0.718. அப்போ இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 300 will be 1.005. இப்போ இதனுடைய ஸ்லோப் கம்மியாயிரும். ஸோ இங்க வந்து டினாமினேட்டர்ல டேம் வந்து நம்ம கம்மியா இருந்துச்சுன்னா டோட்டல் டேம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ சிவியோடைய வேல்யூ வந்து நமக்கு 0.718 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். இது வந்து கிலோ ஜூல் பர் ஸோ கேஜி கெல்வின் இந்த மாதிரி வரும். ஸோ இங்க ரெண்டு ஸ்லோப்புமே நம்மளுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ அதனாலதான் இந்த சைடு எடுத்துக்கிறோம். அதுல வந்து நீங்க எப்படி போடுவீங்க, பிவி டயக்ராம்ல ஸோ கர்வ் இப்படி வரும் ரைட்டா. ஸோ கர்வ் இதேதான் அது. ஸோ இங்க வந்து ஒரே ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டு இது கட் ஆனாலுமே உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல கட் ஆகுதோ அந்த ஸ்லோப் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சொல்றோம். ஸோ ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஃபார் ஏ பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஃபார் ஏ பாயிண்ட். ஸோ நோட் பண்ணிச்சா. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன், ஸ்லோப் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் slope of constant volume on TS diagram, the slope of constant volume on TS diagram is greater than slope of constant volume on TS diagram is greater than the slope of constant pressure on TS diagram. The slope of constant volume on TS diagram, the slope of constant volume on TS diagram is greater than the slope of constant pressure on TS diagram. The slope of constant pressure on TS diagram. The slope of constant pressure on TS diagram. Right? So இது நோட் பண்ணியாச்சா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு இதுல எது அதிகமா இருக்கும் நம்மளுக்கு, ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமுடைய ஸ்லோப் தான் அதிகமா இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். பட் இதுல பிவி டயக்ராம், இன் பிவி டயக்ராம்ல வந்து ஸோ இன் பிவி டயக்ராம்ல என்ன இருக்கும், ஸோ இன் பிவி டயக்ராம் ஸோ அடியாபட்டிக் ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கும். எதை விட கான்ஸ்டன்ட்
ஐசோதெர்மலோட இல்ல கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரோட ஸ்ட்ரைட்டா வந்து நோட் பண்ணி. சோ ஒரு அசர்ஷன் ரீசன் क्वेश्चन நோட் பண்ணி. சோ அசர்ஷன் அண்ட் ரீசன். So assertion and reason. So assertion and reason. Slope of CP curve. Slope of CP curve on TS diagram. So assertion வந்து நமக்கு என்ன அப்படின்னா assertion and reason கொஸ்டினும் ஒன்று கேட்டிருக்காங்க. இதுல பாலிடெக்னிக் எக்ஸாம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கவே கூடாது. அதுவும் ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. அசர்ஷன் ரீசன் கேட்க கூடாதுன்னு இல்லை, பட் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த இதெல்லாம் இதுல கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அசர்ஷன் ரீசன் வந்து நமக்கு என்ன, ஸ்லோப் ஆஃப் சிபி, ஸ்லோப் ஆஃப் சிபி, ஸ்லோப் ஆஃப் சிபி curve on DS diagram. So slope of CP curve on TS diagram. So slope of CP curve on TS diagram. So TS diagram is greater than so slope of constant volume curve. Slope of constant volume curve. So slope of constant volume curve. Reason. So reason CP greater than CV. So இதுல எது கரெக்ட்? So assertion வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா slope of CP curve on TS diagram greater than slope of constant volume curve. அதாவது CV curve. So reason வந்து CP greater than CV. எது கரெக்ட்? So CP greater than CV மட்டும் தான் கரெக்ட். So assertion வந்து நமக்கு என்னது? Assertion வந்து wrong. So அதாவது slope of CV on TS diagram தான் நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இல்ல இல்ல இருக்கு, இந்த முடிச்ச வரைக்கும் டாபிக்கான கொஸ்டின். The relation TS is equal to, so the relation DS is equal to dq divided by T. So question dq divided by T. Question. The relation DS is equal to dq divided by T. The relation DS is equal to மாடி நோட் பண்ணியா? ஹார்ட் ஒர்க் பண்ணாம உங்களுக்கு எதுவும் கஷ்டம் தான். நான் சொல்லிட்டே இருக்கேன் மாடி. ஸோ இதை நோட் பண்ணீங்க. The relation DS is equal to so dq divided by T. So dq divided by T. So where S represents entropy. So where S represents entropy. So Q represents heat. So Q represents heat and T represents temperature. And T represents temperature. So absolute holds good. So holds good in which one of the following processes. So which one of the following processes. So option A reversible only. So option B irreversible only. So irreversible only. So option C both reversible and irreversible.
both irreversible and reversible. So option D, all real processes. So all real processes. இதுல எந்த ஆன்சர் கரெக்ட்? என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. So option A, reversible only. So இந்த டேர்ம் எதுக்கு மட்டும் தான் எழுத முடியும்? So the relation ds equal to dq divided by t அப்படின்ற டேர்ம் எதுக்கு மட்டும் தான் எழுத முடியுமா? So only for reversible. Irreversibleக்கு நமக்கு என்ன வரும்? So ds is equal to so dq divided by t irreversible plus நமக்கு என்ன வரும்? Entropy generation அப்படின்ற டேர்ம் வரும். So இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்க? The relation ds is equal to dq divided by t where s represents the entropy, q represents the heat and t represents the temperature holds good in which of the following processes? நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, ரிவர்சிபிள் ஒன்லி. ஆப்ஷன் ஏ, ரிவர்சிபிள் ஒன்லி. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணீங்க. ரிவர்சிபிள் அப்படி எழுத முடியல. இப்ப இர்ரிவர்சிபிள் இது எப்படி எழுதுவீங்க? இர்ரிவர்சிபிளுக்கு இந்த டேர்மே வராதுல. இர்ரிவர்சிபிள் அப்படின்னு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது ராங் தான சொன்னோம். இப்ப ds is equal to so dq divided by t. சோ இத வந்து நீங்க இதுல எந்த டேர்ம்னு கொடுக்கல, ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் சொல்ல கொடுக்கல. பட் நம்ம இப்படி எழுதுறோம் அப்படினாலே அதுக்கான மீனிங் என்ன? சோ ரிவர்சிபிள் மட்டும் தான் எழுத முடியும். இர்ரிவர்சிபிளுக்கு நீங்க என்ன வரும்? பிளஸ் இங்க இர்ரிவர்சிபிள் நீங்க நோட் பண்ணல அப்படினாலும் சோ del s ஜெனரேஷன் வரும்ல. சோ del s ஜெனரேஷன் வரும். சோ அதனால நம்ம எழுத முடியாது. இந்த क्वेश्चन நோட் பண்ணியாச்சா? क्वेश्चन நோட் பண்ணியாச்சா? சோ நெக்ஸ்ட் நோட் பண்ணுங்க. The equation so next question, the equation so TDS is equal to du plus p dv. So the equation TDS is equal to du plus p dv is applicable. Question. So option A, only to reversible process. Reversible process. So option B, only to ideal gas. Ideal gas. So option C, only to reversible process. Reversible processes in ideal gas. Option D, to all processes. So to all processes and all working substance. Which one is the correct answer? ஆப்ஷன் டி சார். So option D. So correct. Option D வந்து நமக்கு என்னது? So all processes and all working substance. அதாவது TDS relation வந்து நம்ம என்ன சொன்னோம்? There is no restriction. அத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா so universal equation அப்படின்னு சொல்றோம். So universal equation. ஜெயக்குமார் தொடர்ந்து பாருங்க வருதானே? ஆப்போசிட்ல திறக்கணும். அதாவது பேனா திறக்கிறதுக்கு ஆப்போசிட்டா திறக்கணும். திறந்துட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணீங்க.
வச்சிருங்க. So next question note பண்ணுங்க. So question number 3 So process A is irreversible and adiabatic. So irreversible and adiabatic, and so process B. So and process B is reversible and adiabatic. So reversible and adiabatic. So reversible and adiabatic. The entropy change in process A and B, in process A and B respectively. So respectively are so option A 0 and positive, so option B 0 and negative, so option C negative and 0, so negative and 0, so option D positive and 0, so positive and 0. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். என்ன ஆன்சர் சொல்லுங்க. So 2 minutes டைம் எடுத்துங்க, ஸ்பீடா சொல்லுங்க. क्वेश्चन ரீட் பண்ணுங்க. So process A is irreversible and process A வந்து irreversible and adiabatic, and process B is reversible and adiabatic. process A வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா irreversible and adiabatic. so ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. so process A வந்து so irreversible and adiabatic. so irreversible and adiabatic. so process B வந்து நமக்கு என்னது, so process B வந்து so reversible and adiabatic. so reversible and adiabatic. so என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. so process A is irreversible and adiabatic and process B is reversible and adiabatic. The entropy change in process A and B respectively are option A 0 and positive, so option B 0 and negative, option C வந்து negative and 0, option D வந்து positive and 0. so என்ன ஆன்சர் வரும்? எப்படி சொல்றீங்க நெகட்டிவ் எப்படி வரும்? ஆப்ஷன் டி சார். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். என்ன ப்ராசஸ் ரெண்டுமே அடியாபெட்டிக்கா? சோ அடியாபெட்டிக் ப்ராசஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், சோ ஒன்னு வந்து ரிவர்சிபிள், சோ ஒன்னு வந்து இர்ரிவர்சிபிள், சோ ஒன்னு வந்து என்னது ரிவர்சிபிள். ரிவர்சிபிளுக்கு என்ன ஃபார்முலா, சோ dq / t வந்து நமக்கு என்னது சோ என்ன வரும் நம்மளுக்கு, சோ ரெண்டுமே அடியாபெட்டிக் அப்படின்றப்ப 0, அப்ப ds உடைய வேல்யூ என்ன, சோ 0. சோ இதுல என்ன ஒரு இர்ரிவர்சிபிள் என்ன ஃபார்முலா வரும், சோ ds = so dq / t plus என்ன வரும் என்ட்ரோபி ஜெனரேஷன். அப்ப dq இது வந்து 0, அப்ப ds இர்ரிவர்சிபிளா நமக்கு என்ன வருது, சோ என்ட்ரோபி ஜெனரேஷன் என்ன சொன்னோம் ஆல்வேஸ் வந்து நமக்கு என்ன வரும், சோ பாசிட்டிவ். அவங்க எது கேக்குறாங்க, ப்ராசஸ் A க்கும் B கேக்குறாங்க. ப்ராசஸ் A வந்து இர்ரிவர்சிபிள் அண்ட் அடியாபெட்டிக், அப்ப இது என்ன வரும் பாசிட்டிவ். சோ ப்ராசஸ் B வந்து நமக்கு என்னது ரிவர்சிபிள். அதாவது நம்ம படிக்கிறது எல்லாமே கான்செப்டா கேட்கணும்னா அப்படி கேட்கலாம். இங்க பாருங்க, நீங்க ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க 0 and பாசிட்டிவ். ஜெயக்குமார் சொன்ன மாதிரி 0 and பாசிட்டிவ் போட்டீங்கன்னா என்னது ராங் ஆன்சர் தான். அவங்க கேக்குறது A க்கும் B க்கு என்ன ரிலேஷன் சொல்றீங்க. ஜெயக்குமார் என்ன சொல்றப்ப B க்கும் A க்கும் என்ன அப்படின்னு சொல்றீங்க, ஆனா தப்பு. அவங்களும் கொடுத்துட்டாங்கல்ல. சோ இது மாதிரி क्वेश्चंस இதுல தான் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க.
அது நீங்க பார்த்தோன்னே கொஸ்டின் சொல்லக்கூடாது. நம்ம அது சொன்னோம்ல எந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும். ஸோ இர்ரிவர்சிபிளா என்ட்ரோபி ஜென்ரேஷன் வருமா வராதா, அதெல்லாம் கரெக்டா அப்ளை பண்ணாதான் வரும். நீங்க ஃப்ளூக்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராங்கா தான் வரும். ஸோ நோட் பண்ணியாச்சா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டீங்களா இல்லையா? பாடி நோட் பண்ணியாச்சா? So fourth question now. So fourth question, a system is changed from a system is changed from a single initial equilibrium. So single initial equilibrium state to the same final equilibrium state. So same final equilibrium state by two different processes. So two different processes, one reversible, and other is irreversible. So and other is irreversible. So which of the following is true? Which of the following is true? Where del S refers to the system. So del S refers to the system. So option A. So del S irreversible is equal to del S reversible. So option B. So del S irreversible, so greater than, so del S reversible. So option C, del S irreversible, so less than del S reversible. So option D, no decision. So no decision is possible. So no decision is possible with respect to A, B, C, or C. So A, B, or C.
So note பண்ணி a system is changed from a single initial equilibrium state to the same final equilibrium state by two different processes. One வந்து reversible, so and other is irreversible. So which of the following is true where del s refers to the system? So எது correct? நீங்க ஆன்சர் சொல்றீங்கன்னா நான் எந்த எது கரெக்ட்? So a system is changed from a single initial equilibrium. ஒரு சிஸ்டம் இருக்கு, single initial equilibrium state to the same final equilibrium state by two different processes. So two different processes. One is reversible. So one is reversible. So and the other one வந்து நமக்கு என்ன கேக்குறாங்க சொல்றாங்க, so irreversible. So ரெண்டுமே சேம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஈக்விலிபிரியம் ஸ்டேட், irreversible. So del s அப்படின்றது நமக்கு என்ன சொல்றாங்க, so del s அப்படின்றது ரெஃபர்ஸ் டு சிஸ்டம். அப்ப என்ன ஆன்சர் வரும் நமக்கு? ஆப்ஷன் ஏவா சார்? ஸோ ஆப்ஷன் ஏ. நம்ம என்ன சொன்னோம், ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து நம்மளுக்கு என்னது, பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோமா. ஸோ ப்ராசஸ் ஏவா இருந்தாலும் சரி, ப்ராசஸ் பியா இருந்தாலும் சரி, ஸோ அதாவது ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், சேமா தான் இருக்குன்னு சொன்னோம். அதான் ஆமா, இது சேஞ்ச் இன் டெல்னா என்ன, ஸோ டிஎஸ்க்கு பதிலாக டெல் எஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ டெல் எஸ் irreversible is equal to del s reversible. ஓகே, பிரேக் எடுத்துங்க, மதியானம் மீதி கிளாஸ் பண்ணலாம். மதியானம் வேற லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். நோட் பண்ணிட்டீங்களா? கருப்புதுரை நோட் பண்ணியாச்சா? சார் நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே.